வணக்கம் மக்களே. ஒரு வாரம் கழிச்சு நம்ம நிறைய நியூஸோட வந்திருக்கோம். ஆமா, சினி நியூஸ்னாலே வந்து இந்தியா மட்டும்தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சரி, அதனால வந்து நம்ம நாட்டு நியூஸே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த முறை வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா ரெண்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் ரேஞ்ச்லயும் இருக்க போகுது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் உங்கள் மயோ. நான் உங்கள் சசி. சசி, 7 மாதம் கழிச்சு வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி தூதுவன் கொண்டு வந்திருக்காப்ல. வாரம் நம்ம அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஜனநாயகன் படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. வந்து அதாவது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் ஜனநாயகன். அது வந்து பெரிய பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கு நடுவில் நிறைய இஷ்யூஸ் வந்துருந்துச்சு. இது லீக்கான இஷ்யூஸ் எல்லாம் வந்திருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஒரு 7 மாசமா இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. சென்சார் சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோடைய புது ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்தை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து 13 கட் சீன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணணும். சீன்ஸ் இல்லை, ஒரு சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து தூக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் டிவிக்கே சம்பந்தமான வேர்ட்ஸ், இமேஜஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து படத்தாகவே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த படங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா மக்கள் ரொம்பவே விரும்பி பார்த்தாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாகவே வந்த படம்னு பார்த்தோம்னா கருப்பு படம். கருப்பசாமின்ற ஒரு கடவுளை வந்து மையமாக வச்சு எடுத்த படம் தான் இந்த படம். இந்த படம் மக்களிடையே எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா பேன் இந்தியன் மூவிஸ்லாம் நிறையவே இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த படங்கள் வந்து நிறையவே வந்திருக்குது. பார்த்தோம்னா காந்தாரா படம் வந்து எவ்வளவு, அதாவது எல்லா லாங்குவேஜ்லயும் பேசப்பட்ட ஒரு படம். அதை தொடர்ந்து இப்ப பார்த்தோம்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஜூனியர் என்டிஆர் வந்து முருகன் சம்பந்தப்பட்ட, அதாவது தமிழ் கடவுள் முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு படத்துல வந்து நடிக்கிறார். இந்த படத்தோட போஸ்டர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த போஸ்டரை ரிலீஸ் செய்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்லிருக்காருன்னா, வட இந்தியாவில் பிறந்த முருகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பிறகு அதாவது வட இந்தியாவில் பிறந்த முருகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால பலவிதமான சர்ச்சைகள் வந்துச்சு. அது எப்படி நீங்க தமிழ் கடவுளை வட இந்தியாவில் பிறந்தார்னு சொல்லலாம் சொல்லி இப்படி பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதை தொடர்ந்து இப்ப என்ன அப்டேட்னா, வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில வரப்போற படத்தோட டைட்டில் அப்டேட் வந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தமிழ் முருகன் பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இஷ்யூ போறதால ஒருவேளை அந்த படத்துக்கு போட்டியா இந்த படம் வரப்போகுதுன்றது மக்கள் மத்தியில பெரும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ நம்ம படம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அது குரூ அப் ஆகிற நேரம் வந்து ஹாலிவுட் படங்கள் சார், ஹாரர்னா அவங்க தான் பெஸ்ட்டு. இந்தியன் சினிமாஸ் வந்து எப்பயுமே வந்து ஹாரர் படங்கள்லாம் வந்து சிஜியை வச்சுட்டு அந்த ஹாரர் பேய் அவங்களாம் வந்து கிராஃபிக்ஸில் க்ரியேட் பண்ணி தான் அவங்கெல்லாம் செய்வாங்க. ஆனால் வந்து ஹாலிவுட்டில் வந்து பேய் மேக்கப்பை வச்சே வந்து சாதாரண ஒரு மனுஷனுக்கு மேக்கப்பை வச்சே அந்த படத்தை வந்து ரொம்ப டெரிஃபிக்காக மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி வரிசைகளில் வந்து மம்மி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஈவில் டெட் சொல்லலாம், கான்ஜரிங் சொல்லலாம், அனபெல் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அடுத்ததாக வந்து ஈவில் டெட்டோட வந்து அடுத்த பார்ட் வந்துருக்கு, த ஈவில் டெட் பர்ன் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தை வந்து செபாஸ்டின் வெனிக் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஜூலை 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று, அதாவது இந்த படம் வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்லி நல்ல ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சுற்று வட்டாரங்களையும் சரி, எக்ஸ்தலத்துலேயும் சரி, நிறைய ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் தர்றாங்க. நல்லா இருக்குது படம், இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் வந்து ரிவ்யூ தர்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வளர்ந்து வரும் நடிகர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா முதல்ல இவரோட பேர் வந்து கட்டாயம் இருக்கும். இப்படி யார் பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் லவ் டுடேன்ற படத்து மூலியமா தான் அவர் வந்து கதாநாயகனா இன்ட்ரடியூஸ் ஆகினாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா டிராகன், டூட் இப்படியான படங்கள் வந்து அவருக்கு தொடர்ந்து வெற்றிகளை தான் இந்த படங்கள் வந்து கொடுத்துருந்துச்சு. அதை அடுத்து லைக்ன்ற படமும் வந்துச்சு. அதாவது இவர் இயக்குனரா இருந்து நடிகரா மாறி இப்ப வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு வந்து அவர் வந்து மாறாரு. அதாவது பார்த்தோம்னா பிஆர் ஷோ என்ற தயாரிப்பு நிறுவனத்தை அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதுல இந்த நிறுவனத்தோட முதலாவது படமாக மமிதா பைஜோ வந்து ஹீரோயினை வச்சு, அதாவது அவங்கள வந்து மெயினா ஒரு கேரக்டரா வச்சு ஒரு படம் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான் ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்துல பார்த்தோம்னா மமிதா பைஜோட சுவாசிகா, அனாமிகா,
அஸ்வந்த் மாரிமுத்து இவங்கெல்லாம் அந்த படத்துல இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு யார் இசை அமைக்கிறாருன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாய் அபியங்கர் தான் இசை அமைக்கிறாரு. ஒரே ஜென்சி கூட்டமா இருக்குதே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த படம் வந்து இப்ப அதாவது இந்த மாதிரி கூட்டணியில வர படங்கள் வந்து இப்பெல்லாம் மாபெரும் வெற்றியை தான் பெற்றுட்டு வருது. ஸோ அந்த வகையில இந்த படமும் ஒரு அதாவது பிரதீப் ரங்கநாதன் கரியர்ல ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி அமையணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். ஷோவோட ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போது இந்தியன் சினிமாஸ் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஸ்ரீலங்கன் சினிமாவை பற்றியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸ்ரீலங்கன் சினிமாவில் நம்ம வந்து எடுக்கும்போது வந்து நிறைய வந்து சிங்கிள் மூவிஸ் தான் வந்து பெரிய பட்ஜெட்டில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த படத்தை வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் நல்லா போகுது. லாஸ்ட்டாக வந்து பாபநாசம் படத்தோடைய ரீமேக்கான வந்து அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி இங்கே வந்து எடுத்திருந்தாங்க. அந்த படத்துக்கு பேர் கூட தர்மயுதயா 2 அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம், அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் மறுவலும் வளர்ந்துட்டு வர்றாங்க. அப்படி வளர்ந்து வர டைரக்டர்ல ஒருத்தர் தான் பிரவீன் கிருஷ்ணராஜா. இவர் வந்து நகரலயம் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி திரையரங்குகளை வெளியிட்டு அது நல்லபடியா ஓடி இருக்கு. தி மாதர் அப்படிங்கிற படங்கள் வந்து இவர் இயக்கி இருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து சசி ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், ஆரம்பத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துட்டு. ஸோ மலையகத்தில் ஒரு முக்கியமான இயக்குனரான ரோனி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அவரை பற்றி கேள்விப்படாமல் இருக்க முடியுமா? ஸோ அவர் அதாவது வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டாக வந்து அவருடைய வந்து தி ரூஸ் அண்ட் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. அது வந்து ஸ்ரீலங்கா மக்களிடையே வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி பிரவீன் கிருஷ்ணராஜாவோட அடுத்த டைரக்டோரியல்ல வந்து இவர் வந்து நடிக்கிறதுக்கு இருக்காரு அப்படின்னு ஆல்ரெடி நடிச்சு முடிச்சாச்சு. டிவிகே அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் 25 அதாவது 25ஆம் தேதி வந்து ராம் சினிமாஸ்ல வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க இருக்கிறதா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல இந்த படம் எந்த மாதிரி வரப்போகுது. ஸ்ரீலங்கா பேஸ் பண்ண படம். இப்போலாம் பார்த்தோம்னா இப்போலாம் ரிலீஸ் ஆகுற படங்களாகட்டும் இல்லாட்டி படத்தை பத்தின அப்டேட்ஸ் வந்தாலே இவங்க 2 பேரோட ஃபேஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னு யாரு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்ப ஜென்சி கிட்ஸோட ஹீரோயின்ஸ்னே அவங்க சொல்லிடலாம். ஏன்னா அப்படிதான் இப்ப எல்லாம் பேசப்படுது. அதாவது மவிதா பைஜு, கயாடு லோஹர் இவங்க 2 பேரும் தான் எல்லா படத்துங்கள்லயும் இருக்கிறாங்க. என்னடா புது ஹீரோயின்ஸ் இல்லையா, இல்லாட்டி இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்திருக்கு. எந்த படத்தை எடுத்தாலுமே இவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க. உண்மைக்குமே சொல்ல போனவன் இந்த ஹீரோயின்ஸ் 2 பேரோட வளர்ச்சி வந்து உண்மைக்குமே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா கயாடு லோஹர் வந்து அவங்களோட படத்தோட அப்டேட்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா மஞ்சனத்தி படத்துல அவங்க நடிக்க இருக்காங்க. அதை தொடர்ந்து சூர்யாவோட 48வது படத்திலேயே அவங்க தான் நடிக்க இருக்கிறாங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா ஒரு நியூஸ் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தோம்னா கயாடு லோஹர் வந்து சிம்புவோட ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த அப்டேட்க்கு நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கிடையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்புவோட தான் இணைந்து நடிக்கிறதுக்கு எல்லா படமும் ஏதோ ஒரு காரணத்தால மிஸ் ஆகிட்டே போகுது. அதாவது பல படங்களுக்கு பேச்சுவார்த்தை பேருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறோம். சோ இதெல்லாம் மிஸ் ஆகிட்டே போகுது. சீக்கிரம் ஒரு நல்ல படத்தின் மூலமா அவரோட ஜோடி சேர்ந்து நடிப்பேன்னு வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ அது என்ன படமா இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா நியூஸையும் கொண்டு கொட்டியாச்சு. இந்தியன் நியூஸ், ஸ்ரீலங்கா நியூஸ் எல்லாத்தையும் கொண்டு கொட்டியாச்சு. இப்போது நம்ம கடையை சாத்துகிற நேரம் வந்து விட்டாச்சு. ஓ சூப்பர். ஸோ இதோட வந்து கடையை சாத்திட்டு நம்ம கிளம்பிடுவோம். அவங்க கடையை சாத்திட்டு. ஸோ அடுத்த வாரம் நிறைய நியூஸ் கொண்டு உங்களுக்கு தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ அதுவரை வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் உங்கள் மயு, நான் உங்கள் சசி. டாடா நண்பர்களே, பாய் பாய் மக்களே.